எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து நமக்கு பன்றிகள் தொல்லை தந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலையும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ செலவு பண்ணோம் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், விவசாயம் மாத்திரம் பண்ணலை, நிறைய வேலைகள். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி அம்மா சொல்லும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா பல கஷ்டங்களை தாண்டணும் தம்பி. அப்போது ஈஸியாகலாம் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாது, எந்த இடத்துக்கும் பல கஷ்டங்கள் வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தினமுமே ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போனால் தான் நமக்கே சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சரி, நம்ம போகிறத நிறுத்தவே முடியாது. ஏன்னா நம்ம அங்கே போகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பட்னியாக கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாய் நம்மளை போக விட மாட்டுது. உதாரணத்துக்கு எப்படின்னா நம்ம அது ஒரு காட்டு வழியாக போகணும். அங்கே போகும்போது தான் நம்ம தோட்டத்துக்கே வர முடியும். என்ன காரணம்டா, அது புதுசாக தான் அந்த நாய்க்குட்டி வந்து நம்மளை திடீர்னு குலைக்க ஆரம்பிக்கி போக விடாமல் இடைஞ்சல் பண்ணுது. அப்போ என்ன இது புதுசாக இருக்க, நம்ம போக முடியாத, அதை கல்லுட்டு எறிஞ்சோம் அப்படின்னா மறுநாள் நம்மளை கடிச்சு வச்சிரும், அதுவும் தெரியுது. சரி, இதை நம்ம தொல்லை பண்ணாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போகிற இடத்துக்கு பைக்கில் கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். பின்னாலேயே ஃபாலோ பண்ணி கடிக்க வந்துச்சு. சரின்னு முத நாள் போயிட்டோம். 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா துணைக்கு இன்னொரு குட்டி நாயை மறுபடியும் ஒரு நாயை கூட்டிட்டு வந்து நின்றுச்சு. என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம முத நாளே கொஞ்சம் உஷாராயிட்டோம். போகிற பாதையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம். போகும்போது இது ஆக்ரோஷமாக ரெண்டும் நம்மளை முறைச்சி பார்க்கும்போது சரின்னு பிஸ்கட்டை உடச்சி போட ஆரம்பித்தோம். கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அது சாப்பிட்டா தான் நம்மளும் சாப்பிட முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம போனோம். சரி, இதை பகைக்க வேண்டாம், நம்ம பாட்டில் போவோம், கடிச்சு வச்சுனாலும் பெரிய துன்பம், அதாவது ஊசிகளை நிறைய போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்தால் தான் சாப்பாடுங்கிறது நமக்கு உறுதியாக தெரிஞ்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிஸ்கட் போட்ட நன்றியில் என்ன காரணத்துக்கு நம்மளை கடிக்க வந்துச்சுன்னு தேடி பார்த்தா உள்ளே ஒரு 4 குட்டி நாய் போட்டு வச்சுருக்கு. அதனால் அதுக்கு பாதுகாப்பாக தான் இந்த அம்மா அப்பா 2 பேரும் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு ஒரு 3வது நாள் 4வது நாளில் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குட்டிகளோட சத்தம் அப்புறம் தான் கொஞ்சம் வளர்ந்தோடனே கேட்க ஆரம்பிச்சிது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் எதையுமே தொல்லை பண்ண வேண்டாம்னு நினச்சி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே போட்டு கிளம்பிட்டோம். அப்போ அப்படியே கொஞ்ச நாள் வர வர பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அந்த நாய்க்குட்டிகள் குடும்பமே நமக்கு நல்ல ஒரு நண்பர்கள் மாதிரியாக நம்மளை போகிற வழியில் வர வழியில் நல்லா வாழ ஆட்ட ஆரம்பிச்சிது. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து குட்டிகள் வளர்ந்தோன்னே கூப்பிட்டு போயிட்டு நம்மளை எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணலை. இப்படி நம்ம வரவே கூடாதுன்னு முத நாள் தடுத்து நாய்க்குட்டி நம்ம பிஸ்கட் போடவும் நம்மளை வழிவிட ஆரம்பிச்சிட்டு, இப்படியே தான் நம்ம முன்னேறும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வளரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1000 1008 இடைஞ்சல் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஆனால் நமக்கு சாப்பாடு முக்கியம் அப்படின்னா அந்த இடத்துக்கும் அந்த வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்படி நம்ம கற்றுக்கிட்ட வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய, அதில் நமக்கு சாப்பாடு முக்கியங்கிறதுனால கண்டிப்பாக விவசாயம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக. இப்போ நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்துக்கு கூட இந்த அளவுக்கு வாழையை சேதப்படுத்துது. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய யோசித்தோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிடுவோம். ஒரு சில ஐடியாக்கள் கூட நமக்கு தெரியாததையும் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்போ நம்ம அடுத்து இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நமக்கு வெண்டைக்காவும் முடிய போகுது, வாழைகளும் ஓரளவு பார்த்திங்கன்னா தெரியும் முடிஞ்சிட்டு, எல்லாமே பன்றிகள் சாய்ச்சி விட்டது. அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் இப்போ பட்டம் பட்டமாக போட்டிருக்கோம். இதில் நம்ம ஒரு கொடி வகைகள், ஒரு வெண்டைக்காவை முடித்த உடனே நம்ம ஒரு பூசணிக்காய், தடியங்காய், இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் வரும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில். அப்போ அந்த டயத்தில் நம்ம அந்த தடியங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் ஸ்டாக் கூட வைக்க முடியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம், அதாவது அழுகாத கண்டிஷனில் அடுக்கி வச்சிட்டோம்னா அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததான் நம்ம விவசாயத்தில் நமக்கு 1000 இடைஞ்சல் வந்தாலும் அதை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோட்டத்தில் நம்ம ஏற்கனவே நமக்கு இங்கே பார்க்க முடியும் பட்டங்கள் அழகாக ஒதுக்கியிருக்கோம். இதில் நம்ம ஒரு 2 அடி 3 அடி கேப் விட்டு இந்த கொடி வகைகளை நம்ம அப்படியே ஊனி விடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம நிறைய கஷ்டம் சோதனை எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாளுக்கு நாள். நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் 5 விரலும் ஒன்றா இல்லை அப்படிங்கிற மாதிரியாக எல்லாரோடைய மனசும் வேறு வேறு மாதிரியாக இருக்கும்.
அப்போ 1000 இடைஞ்சல்கள் நமக்கு வரத்தான் செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம முன்னேற முடியும். இப்போ நமக்கு இதுதான் மெயின் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பாடுங்கிறது தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதுனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் விவசாயத்தை விடக்கூடாது. பல சோதனைகள் வந்தாலும் இந்த மாதிரியாக பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 60 ரூபா செலவு பண்ணிட்டோம். இதெல்லாம் நமக்கு நஷ்டம்தான். இந்த நஷ்டத்தை சமாளிக்க என்ன வழி அப்படிங்கிறத தான் அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை யோசிக்கிறோம், புதுசு புதுசாக பழகுறோம், நிறைய அதாவது நம்ம வீடியோக்களும் போடுறோம். இப்போ நம்ம வேலை பார்க்குறத பெரும்பாலும் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியலை. தொடர்ந்து நமக்கு முடிஞ்சதையும் சரி, அதாவது நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்ம பட்ட கஷ்டங்களையும் நம்ம வீடியோக்களையும் பார்த்து நிறைய பேர் நேற்று கூட ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு அண்ணன், சென்னையிலேருந்து, எங்கள் உள்ளூர்காரர் தான், இப்போது இருக்கிறது சென்னையில் இருக்கிறாப்புல. தம்பி உன் வீடியோவெல்லாம் பார்த்தம்பா அப்படின்னு நேற்று ஃபோனில் பேசுனாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் நல்ல பழக்கம், நம்ம குடும்பத்தில் எப்படின்னா ஒரு குடும்ப நபர் மாதிரியாக அந்த பாசத்தில். நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, ஆனால் எங்கள் அப்பாவோட முக சாயல் கொஞ்சம் இருந்ததை வீடியோவில் பார்த்துட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டதை நான் அப்பா பேரை அனுப்பியிருந்தேன். அண்ணனோட பையன் தானா நீ அப்படின்னு சொல்லி ஒரு 16 நிமிஷம் வரைக்கும் பேசுனாங்க. நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ மூலமாக நிறைய பேர் கிடைக்கிறீங்க. எங்கே இருந்தலாமோ நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்போ நம்ம முன்னேறும்போது நமக்கு பல கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். இங்கே நம்ம மாத்திரம் இல்லை, நிறைய விவசாயிகள் வீடியோ போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு லைவ் போடுவோம். இன்னுமே நம்ம ப்ரொஃபஷ்னலாக, அதாவது எப்படின்னா ஒரு ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு நம்ம வீடியோ அப்லோடு பண்ணலை. நல்ல உங்கள்கிட்ட சொல்லிடணும். நமக்கு நேரம் கிடைக்கும்போது இதே நம்ம முழு நேர தொழிலாகவும் பண்ணலை. இது இல்லாமல் நம்ம வேலைக்கு போகிறோம், நிறைய தொழில் பழகி வச்சுருக்கோம். அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி தான் நமக்கு டைம். 9 மணி வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரியே இருப்போம், வீடியோ எடுப்போம், பேசுவோம். அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிவிட்டு 9 மணிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்களை அப்படியே எடுத்து வச்சு தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது குறுக்கு வழி கிடையாது, இதுவா நான் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சதை எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய அடுத்தவங்க வீடியோ எடுக்கிறதும் இந்த மாதிரியாக நிறைய போட்டோம். நமக்கு 2 சேனல் கூட அது மூலமாக போச்சு. ஏன்னா அவங்க கஷ்டத்தில் நம்ம முன்னேறணும்னு நினச்சது தப்பு, அது எனக்கு தெரியாது. அதைத்தான் இப்போ நம்ம பழகிக்கிட்டு இப்போ இந்த சேனல் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறைய நம்மளை விட பெரிய யூடியூபர்கள்லாம் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டெலீட் பண்ணோம். இப்போ நம்ம சொந்த குரல்லையும் நம்ம எடுக்கிற வீடியோக்களை மாத்திரம்தான் அப்லோடு பண்ணுறோம். நிறைய விவசாயம் பிடித்த நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளை கற்றுருக்கோம். அதையும் சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வீடியோலாம் 10 நிமிஷம் பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளூர்லேயே இருந்துட்டு வேலை கிடைக்கல, அந்த மாதிரியே நிறைய கஷ்டப்படுறாங்க. இங்கே நமக்கு நிறைய இருக்குது, அதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்து நம்மளும் நிறைய அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது நம்ம ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ம எடுத்து இதை சொன்னால் என்ன, அப்போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொழுதுபோக்காக சும்மா இருக்க நேரத்தில் தான் பார்க்க போகிறோம். அந்த டயத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மக்களுக்கு. நம்ம வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லது. நம்ம நஷ்டமே இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு வேலி போடுறதுக்கான ஒரு அடுத்து நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னால் பன்றிகள் தொல்லை இருந்தால் வேலி போடணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஐயா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். அப்போ நம்ம வீடியோவை பார்த்து தான் அவருக்கு அது தெரிஞ்சிருக்குங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம எதை தொடங்கிறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே நஷ்டம் வராமல் என்னென்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். இப்படி நம்ம இதுக்குள்ளே இருந்து இப்போ பழகிக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு பன்றிகள் வந்து புதுசாக தான் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வராதுன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு தான் ஆரம்பித்தோம். இதுலேயே வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் சண்டைகள்லாம் வரதான் செய்யுது. என்னால் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த வெண்டைக்காவெல்லாம் இப்போ 5 ரூபாய்க்கு விற்ற உடனே பார்த்திங்கன்னா பயங்கர சண்டை. என் மேலே அம்மா அப்பாவுக்குலாம் பயங்கர கோவம். இன்றைக்கி 5 ரூபா விற்கி இதே 50 ரூபாய்க்கு விற்றா நம்மக்கிட்ட கோவப்பட போகிறாங்களா? இல்லை, என்ன செய்ய முடியும்? ஏன்னா நம்மளை மாதிரியே நிறைய விவசாயிகள் பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நிறைய அதாவது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம முத ஒரு டீ கடைக்கு போனோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மில்லு வேலைக்கு போனோம், அப்புறம் ஹோட்டலுக்கு போனோம், அப்புறம் ஒரு பேக்கிங் கம்பெனிக்கு போனோம், அப்புறம் மறுபடியும் ஒரு மில்லு வேலைக்கு போனோம், அப்புறம் டிரைவிங் படித்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறது, வெள்ளை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு போனோம்.
விவசாய வேலையில் காலையில் 6 மணிக்கு வந்தோம் அப்படின்னா மதியானம் சாப்பாட்டுக்கு மாத்திரம் வீட்டுக்கு போவோம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குற அளவுக்கான ஒரு திறமையான வேலைக்காரனாக மாறணும். அதாவது உள்ளூர்லேயே நம்ம கிராமத்துலேயே ஒரு 1200 நம்மளால் ஒரு நாள் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் அந்த உழைப்பை காட்டணும். கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கோம். நிறைய வீடியோவாக அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. நம்ம இப்போது வீடியோவும் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம ஸ்டாண்டு வச்சுருக்கோம், அதை கூட ஸ்டாண்டில் வச்சு நம்ம வீடியோ எடுக்கும்போது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அதை நமக்கு எடுத்துகிட்டு வர கூட நேரம் இல்லை. ஏன்னா காரணம் இப்போ நம்ம வெண்டைக்காய் பறிக்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். இப்படி அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தங்க ஃபோன் அடித்தா கூட அவங்கக்கிட்ட பேச முடியல. ஏன்னா நம்ம ஒத்த கையில் வச்சுக்கிட்டு இப்படியே வாளி ஒரு கையில் வச்சுருக்கோம், அப்படியே காதில் வச்சுட்டு பேசவும் முடியல. பயங்கர கஷ்டமாக போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபோன் வந்துருந்துச்சு. ஃபுல்லாகவே நம்ம செல்லை சைலண்டில் போட்டுருந்துருக்கோம், கவனிக்கவே இல்லை. அப்போது முக்கியமானவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் தெரியாமல் நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கே போயிருந்தோம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். நம்ம சூழ்நிலை அப்படி. இந்த வீடியோ மூலமாக யாரும் கோவப்படாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். அப்புறம் ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபோன் நம்பர் கொடுக்க முடியலை என்னால். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இங்கே வேலை அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போதைக்கு கூடிய சீக்கிரம் கொடுப்போம். அதுக்குன்னு நம்ம ஒரு நம்பரை ரெடி பண்ணுவோம். அப்போ நம்ம நேரடியாக கொடுத்தாலும் நிறைய பேர் நமக்கு விவசாய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நிறைய ஃபோன் கால்ஸ் தேவையில்லாமல் அதை ஒரு சில இது நம்ம ஓப்பனாக வச்சுருந்தோம் ஃபோன் நம்பரை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகளை நமக்கு கொடுத்துச்சு. அப்போ நம்ம நம்பரை கூட லாக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதாவது எப்படின்னா நம்ம இதை தெளிவாக நமக்கு ஒரு நிறைய நண்பர்கள் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடிஞ்சால் அவங்கள வச்சு வீடியோ எடுத்து தெளிவாக அப்லோடு பண்ணுவோம். இதில் கிடைக்கிற காய்கறியை கூட நீங்கள் அப்படியே சமையல் பண்ண சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே அப்லோடு பண்ணுவோம். நன்றி. உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்.